வணக்கம். இன்றைய தினம் 10/9/2024 செவ்வாய்க்கிழமை, அனுஷம் நட்சத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தந்தை பெரும் பணக்காரராக இருப்பார். தனையன் அதைவிட மட்டமாக அந்த அளவு பணம் இல்லாதவனாக இருப்பது உண்டு. சில குடும்பங்களில் தந்தை பணக்காரர், தனையன் அதைவிட பணக்காரனாக ஆனான் என்றும் இருக்கிறது. இந்த மாறுபாட்டை சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. அது என்ன சொல்லி குறிப்பிடுகிறது என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வோம். சந்திரன் நின்ற ராசியில் இருந்து சூரியன் நிற்கும் ராசி வரை எண்ணி அந்த தொகையை 3ஆல் வகுக்க வேண்டும். மீதம் 1 வந்தால் தந்தையை விட சற்று குறைவு. மீதம் 2 வந்தால் தந்தை எந்த அளவு பணக்காரராக இருந்தாரோ, பெருமை படைத்தவராக இருந்தாரோ, அதே அளவு காப்பாற்றப்படுகிறது என்று அர்த்தம். மீதம் 3 வந்தால் தந்தையை விட எல்லா வகையிலும் தனையன் உயர்ந்து நிற்பான். பணத்திலும், பேரிலும், புகழிலும். இது சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு கணக்கு. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். சந்திரன் நின்ற ராசியில் இருந்து மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிறது. 12 ராசிகள். ஏதேனும் ஒரு ராசியில் சந்திரன் இருப்பார், சூரியனும் இருப்பார். சந்திரன் நின்ற ராசியில் இருந்து சூரியன் எந்த ராசியில் இருக்கின்றாரோ அதுவரை எவ்வளவு என்று எண்ண வேண்டும். ஒரு எண் வரும். 5, 6, 7, 9 ஏதோ ஒரு எண் வரும். அதை 3ஆல் வகுக்க வேண்டும். வகுத்தால் மீதி என்ன வருகிறது? 1 வந்தால் தந்தையை விட குறைவு. 2 மீதம் வந்தால் தந்தைக்கு இணையான. மீதம் 3 வந்தால் தந்தையை விட எல்லா வகையிலும் உயர்ந்தவனாக. சரி, இப்படி 3ஆல் வகுக்கும் போது சந்திரனும் சூரியனும் அடுத்தடுத்த வீடுகளில் இருக்கிறார்கள். அப்போது 2 எண், அது 3இல் வகுப்படாது. எனவே 2ஐ வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி கணக்கு போட வேண்டும். இப்படி போட்டு எந்த அளவுக்கு தனையன் உயர்வான் என்பதை ஆரம்பத்திலேயே கண்டு கொள்ளலாம் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அன்பர்களே, பொதுவாக ஒன்று உண்டு. தந்தை மிகவும் புகழ் படைத்தவராக இருப்பார், அறிவாளியாக இருப்பார், பணக்காரராக இருப்பார். ஆனால் அவருக்கு பிறக்கும் குழந்தை தனையன் அந்த அளவு பிரகாசிக்க மாட்டான். இதற்கு காரணம் என்ன சொல்லப்படுகிறது? அவர் தந்தை கஷ்டப்பட்டு வந்தவர், எனவே வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற நிலையை கண்டார். பையன் கஷ்டப்படாமல் வாழ்ந்ததால் நெளிவு சுழிவு தெரியவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கணக்கு சந்திரன் என்ற ராசி முதல் சூரியன் என்ற ராசி வரை எண்ணி பார்க்கும் கணக்கு இவைகளையும் மீறி அதிர்ஷ்டத்தை குறிப்பதாகும். இதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான